ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது கீழமை நீதிமன்ற வேலைவாய்ப்பான அந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃபை, ஜீனியர் பெயிலிஃபை, ஜெராக்ஸ் ஆபரேட்டர், இந்த மாதிரி ரோல்க்குலாம் வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லி வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டேட் வந்து பிப்ரவரி 3 டு பிப்ரவரி 6 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு டேட் வந்து 2 டேஸ் வந்து ஆயிருச்சு. இது வரைக்கும் இன்னும் நிறைய பேர்னால வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல அதிகமா கமெண்ட் பண்றீங்க. இன்ஸ்டால நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணிருக்கீங்க. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. சோ இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய அப்டேட் பத்தி பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓபன் ஆகல. சம்டைம் வந்து ஓபன் ஆகுது, சம்டைம் வந்து ஓபன் ஆகல. அப்படியே ஓபன் ஆனாலும் லாகின் அப்படிங்கிறது ஆக மாட்டேங்குது. அப்படியே லாகின் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது. அப்படியே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற ஆப்ஷன் காட்டினாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகல அப்படின்னா உள்ள போயிட்டு வந்து லோட் ஆகிட்டு சுத்திட்டே இருக்கு. எங்களால வந்து லாகினே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க. நானுமே வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 30 கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி கொடுத்தேன் என்னோட ஃப்ரீ டைம்ல. அதாவது அந்த 3 o'clock to 4 o'clock அந்த டைமிங்ல ஈவினிங் டைம்ல நமக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, இப்ப இந்த ஒரு வீடியோ எதுக்காக வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிப்ரவரி 3ல இருந்து பிப்ரவரி 6 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த 3 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். நிறைய பேர்னால வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல நம்ம லாகின் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இடத்துல டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போனோம் அப்படின்னா ஜூனியர் பெயிலிஃப்க்கு நேர இந்த இடத்துல அப்லோட் டாக்குமெண்ட்ங்கிற ஆப்ஷனே காட்டல. ஜஸ்ட் வியூ மட்டும் தான் காட்டுது. இந்த மாதிரி வியூ காட்டுச்சுன்னா ஜஸ்ட் உங்க அப்ளிகேஷன் மட்டும் தான் வியூ பண்ணி பார்க்க முடியுமே தவிர நீங்க லாகின் பண்ணிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியாது. இதுக்கு கீழே அப்லோட் டாக்குமெண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்தா மட்டும்தான் நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியும். சரிங்களா? இல்ல ப்ரோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது, இதுக்காச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு வந்து மெயில் அனுப்பணும். மெயில் அனுப்பினால் மட்டுமே நமக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்படி வந்து மெயில் அனுப்பணும் அப்படிங்கிற பார்க்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்டோடைய அபிஷியல் மெயில் ஐடி வந்து recruitment.mhc@gov.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் அபிஷியல் மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி எங்க இருக்கும் அப்படின்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல கான்டாக்ட்ங்கிற இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இமெயில் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து கொடுக்கல. ஏன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கால் பண்ணி டவுட் வந்து கேட்போம். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்கல. பட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து ஒரு கஸ்டமர் கேர் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து பெட்டரா இருந்திருக்கும் தேர்வர்களுக்கு. இப்ப டிஎன்பிசியில் ஏதாச்சும் வந்து இஷ்யூ வருது, ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம எப்படி வந்து டிஎன்பிசிக்கு உடனே கால் பிக் பண்ணி நம்ம வந்து டவுட் ப்ராப்ளத்துக்கு வந்து சால்வ் பண்றோமோ அதே மாதிரி இவங்க கொடுத்தாங்கன்னா இன்னமும் பெட்டரா இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து மெயில் ஐடி மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க இண்டிவிஜுவலா எனக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா யாருமே அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து வந்து மெயில் அனுப்பும்போது கண்டிப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு. ரெஸ்பான்ஸ் மீன்ஸ் வந்து உங்களுக்கு ரீப்ளே வராது. இருந்தாலும் உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 80% டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களால வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த மெயில் வந்து கண்டென்ட் அப்படி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் அப்படி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அங்க கூட நீங்க காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க. 2 அப்படிங்கிற அட்ரஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா recruitment.mhc@gov.in அப்படிங்கிற மெயில் ஐடியை போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல ஆன்லைன் டாக்குமெண்ட் அப்லோட் இஷ்யூ ரிலேட்டட் அப்படின்னு போட்டு ஹாய் எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் டீம் போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா பலமுறை வந்து ட்ரை பண்ணி என்னால வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியல. மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா சர்வர் வந்து ப்ராப்ளமா இருக்கு. அதனால டேட் வந்து எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு மெயில் வந்து போடுங்க. இந்த மெயிலுக்கான கண்டென்ட் அப்படி நான் கொடுத்துறேன். இதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 100ல இருந்து ஒரு 200, 300, 400, 500 மெயில் வந்து போகுது அப்படின்னா அவங்க இப்ப வந்து உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப தான் வந்து பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. நாளைக்கு வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் டைம். அதுக்கு மேல உங்களால வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்குள்ள இந்த ஒரு மெயில் அப்படிங்கிறது நீங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்கன்னா அப்லோட் பண்ணுங்க, மெயில் வந்து பண்ணுங்க. அப்படி மெயில் பண்ணும்போது மேபி அவங்க ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். ஸோ இந்த ஒரு விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் இன்னும் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணாம வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ போய் வந்து சேரட்டும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். வெப்சைட் வந்து சம் டைம் வந்து ஒர்க் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் மிட் நைட்ல ட்ரை பண்ணுங்க. மிட் நைட்ல ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வெப்சைட் வந்து லாகின் ஆகுது. இப்போ இந்த டைமிங் வந்து வீடியோ நான் ஷூட் பண்ணக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 9:30 ஆயிட்டு இருக்குது சரிங்களா. நைட் வந்து 9:30 ஆகுது. இப்போ இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஆனா இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து காட்டல. என்னதான் லாகின் ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நிறைய பேருக்கு இன்னுமே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு லாகினே ஆக மாட்டேங்குது. அப்படியே பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணாலும் ரீசெட்டுக்கான மெயில் லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடிக்கு வந்து வர மாட்டேங்குது. நாங்க அப்டேட் மெயில பார்த்துட்டோம், இன்பாக்ஸ்ல பார்த்துட்டோம், ஸ்பாம் ஃபோல்டர்ல பார்த்துட்டோம், எல்லாத்துலயுமே பார்த்துட்டோம். எங்களுக்கு ரீசெட் பண்ற மெயிலே வரல அப்படின்னு சொல்றீங்க. ஓடிபியே வரல. இது வந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்து நடக்கல சரிங்களா. அதனால நீங்க இந்த ஒரு நான் சொன்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கு சரிங்களா. இதை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் நம்மளால வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.